வணக்கம் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, கேள்விப்படவே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நீங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே பல வீடியோகளில் வந்து நான் சொல்லியிருக்கேன். நான் வந்து பக்கா விஜய் சாரோட கட்சி தான், விஜய் சாரோட உறுப்பினராக நான் வந்து இருக்கேன். டிவிகே கட்சி தான், இது வந்து நான் எங்கேனாலும் சொல்லுவேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 நாளைக்கு முன்னாடி கட்சி மாநாடு வந்துட்டு சேலத்தில் வந்து நடந்துருந்ததுங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? நாங்களாம் ரொம்ப ஆர்வமாக இருந்து எல்லா ஊர்லேயுமே தொண்டர்கள் வந்து போயிருக்காங்க அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்காக. பார்த்திங்கன்னா அன்னைக்குன்னு பார்த்துட்டு கரண்ட் வந்து ஷட் டவுன் பண்ணி வச்சுருக்காங்க சேலத்தில். ஓகேங்களா? எலக்ட்ரிசிட்டி அந்த நைட்டு வரைக்குமே வரவே இல்லைங்களாங்க. அதே மாதிரி ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னா போஸ் மைதானத்திலலாம் நடந்தது. அது எந்த ஆட்சி வேணாலும் இருக்கட்டும், ஓகேவா? ஒரு மீட்டிங் நடக்குது, நமக்கு எதிர்கட்சியாக கூட இருக்கட்டும், நம்ம வந்து அந்த இடத்த வந்து சுத்தம் பண்ண சொல்லணும். அதெல்லாம் அவங்களுடைய கடமைகள் தான். தண்ணீர் ஃபெசிலிட்டிஸ் வேணும், ஒரு ஷட் டவுன் பண்ணாமல் இருக்கணும். பட் ஆனால் அந்த நீடட் வந்து எதுவுமே செய்யலை. டிவிகே கட்சி மீட்டிங் நடக்கிற இடத்துல எந்த நீடடுமே தேவைகளுமே இல்லை. அவங்க பயங்கர மன உளைச்சலுக்கு அந்த பார்த்திபன் சார் இருக்காருல்ல, அவர் வந்து ஆளாயிட்டார். யாருக்குமே நடக்குங்க. இப்போ நாமளே இல்லை, ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு வைங்களேன், அந்த மண்டபத்தில் எல்லாமே எலக்ட்ரிசிட்டி நல்லா இருக்கணும், ஃபுட்டு நல்லா இருக்கணும், நல்லா என்ன சொல்கிறது, நல்லா தூய்மையாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், டாய்லெட் ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம நினைப்போம். இது கட்சி மீட்டிங்னும் போது அங்கே மகளிரும் வருவாங்க, ஆண்களும் வருவாங்க, குட்டீஸும் வருவாங்க. ஒரு தண்ணி ஃபெசிலிட்டிஸ் அவங்களுக்கு நல்லா இருக்கணும், அதே சமயத்தில் நீட்டாக இருக்கணும், கரண்ட் ஃபெசிலிட்டிஸ் வேணும். இப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மழை காலம், அதனால் அவங்களுக்கு ஒரு சேஃபான ஒரு இதை இந்த கவர்மெண்ட் தான், அது என்ன எதிர்கட்சியாக இருந்தாலும் அவங்க வந்து சேங்ஷன் பண்ணணும். பட் ஆனால் இந்த நீடட் வந்து எதுவுமே செய்யவே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த மீட்டிங் வந்து நடத்தினாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு உடம்பு சரியாமல் இருந்ததுனால நான் வந்து அந்த மீட்டிங் வந்து அட்டன் பண்ணவே இல்லைங்க. இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. அதே வந்து எங்கள் ஆட்சி வந்து எங்கள் கட்சி வந்து ஆட்சிக்கு 2026 வருதுன்னு வைங்க, யாராவது ஒருத்தர் மீட்டிங் நடத்துகிறாங்க அப்படின்னா அதுக்கு ரெஃப்யூஸ்லாம் நாங்கள் பண்ணவே மாட்டோம். எங்கள் விஜய் சார் பண்ணவே மாட்டார். அவங்களுக்கு என்ன நீடடோ அதை விட 10 மடங்கு கண்டிப்பாக வந்து விஜய் சார் வந்து செய்வார். 10 என்ன 100 மடங்கு வந்து செய்வார். அப்பேற்பட்ட கட்சி கொள்கைகள் உடையவங்க நாங்கள். தயவு செய்து இந்த மாதிரி ஒரு சில்லித்தனமான வேலைகள்லாம் செய்யாதீங்க. கரண்ட்டே இல்லை மீட்டிங் நடத்தும்போது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பார்த்திபன் சார் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெனரேட்டர் தாங்க. ஜெனரேட்டர் மூலிமா அந்த மீட்டிங்கை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கொண்டு போயிருக்காங்க. தவிர்க்க முடியாத காரணத்தினால் வந்து விஜய் சார் வந்து அந்த மீட்டிங்க்கு வர முடியல. பரவாயில்லைங்க. தயவு செய்து ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி, அது எந்த கட்சியாலும் இருந்தாலும் சரிங்க, ஒரு மீட்டிங் அப்படின்னா எல்லாருக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த கவர்மெண்ட் தான் மக்களையும் எல்லாரையுமே நல்லா பார்த்துக்கணும். சரிங்களா? தயவு செய்து இந்த மாதிரி சில்லி பிஹேவியர்லாம் பண்ணாதீங்க அரசே. தேங்க்யூ.